ஹாய். இந்த டெய்லரோட லைஃப் எல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது கடை வச்சுருக்கிறவங்கலாம் ரொம்ப பாவம். நாங்கள் வீட்டில் தைக்கிறவங்களுக்கே எங்களை இந்த மாதிரி படுத்துகிறாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு பொங்கல் தீபாவளி வந்தால் தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸு கொடுப்போன்னு கிடையாது. பொங்கல் நாளைக்குன்னா இன்னைக்கு சாயங்காலம் இல்லை இன்னைக்கு காலையில் இன்னைக்கு மதியானம் கொடுத்துட்டு எனக்கு இன்னைக்கு சாயங்காலம் வேணும், இல்லைனா எனக்கு நாளைக்கு காலையிலக்குள்ளே வேணும்னு கேட்குறாங்க. நாங்கள் குழந்தைங்கள பார்க்கணும், சமைக்கணும், இதுக்கு நடுவில் மற்ற வேலைங்களாம் பண்ணிவிட்டு நாங்கள் எப்படி தைப்போன்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஏதாவது ஒருத்தவங்க அந்த மாதிரி கேட்டால் தச்சு கொடுத்துடலாம். வர்றவங்க எல்லாம் எனக்கு நாளைக்கு பொங்கல்னா எனக்கு இன்றைக்கே வேணும்னு கேட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுவும் சரி, நம்ம ஒரு முடிவு பண்ணி தச்சு கொடுத்துட்றோன்னே வைங்களேன், அதை நம்ம வாங்கி ஏதோ ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி தச்சு கொடுக்குறோம். அதில் இந்த கழுத்து இந்த டிசைன் வைங்க, கைக்கு இந்த டிசைன் வைங்க, நாட்டு வச்சிருங்க, அதில் கீழே மணி தொங்க விட்டுருங்கன்றாங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கே பாதி எப்படியும் ஜாக்கெட் தைக்கிறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். இந்த டிசைன்லாம் வைக்கிறதுக்கு 2.5 மணி நேரம் கிட்ட ஆகும். இதில் நான் போய் பொருள் வாங்கிட்டு அவங்களுக்கு தச்சு கொடுத்துட்டேன்னு வைங்களேன், நான் இவ்வளோலாம் காசு போட்டு வாங்கியிருக்கேன், இவ்வளோலாம் செலவாயிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த ஜாக்கெட்டுக்கு இவ்வளோ காசு சொல்கிறியாம்மா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வரும் பாருங்க, நம்மளுக்கு இவ்வளோ காசு போட்டு இவ்வளோ வேலை மெனக்கெட்டு நம்ம பிள்ளைங்களை விட்டு நம்ம தச்சு கொடுத்தா நம்மளுக்கு காசு கொடுக்கலனா கூட பரவாயில்ல, இதுக்கு இவ்வளோ ரேட்டான்னு கேட்கும்போது அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் இன்னொன்று சொல்லுவாங்க பாருங்களேன், நீங்க வீட்டில் தானே தைக்கிறீங்க, ஏன் இவ்வளோ காசு வாங்குறீங்க, நீங்க கடை வச்சிடல, வீட்டில் எங்க தச்சா என்னங்க, எல்லாருமே கடையில தைச்சாலும் சரி வீட்டில் தைச்சாலும் சரி எல்லாத்துக்கும் இருக்க வலி, உடம்பு வலி எல்லாமே ஒண்ணுதான். அது தனியா இது தனியாலாம் பிரிச்சு பேச முடியாது. என்ன உங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு நாங்கள் ப்ளவுஸ் கொடுத்துட்றோம், ஆனால் நீங்கள் அதை குறை சொல்லாமல் நாங்கள் கேட்குற காசை நீங்கள் கொடுத்தீங்கனாலே திருப்தியாக இருக்கும். அதுவும் இந்த பொங்கல் தீபாவளி டைமில் அர்ஜென்ட்டாக கேட்காதீங்க, அது இன்னும் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான், டெய்லரோட லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறது.